எந்த ஜோசியனாவது 2004 சுனாமி வரும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2015 சென்னை வெள்ளத்தில் முங்கும்னு சொன்னானா? எந்த ஜோசியனாவது 2020 கொரோனா வரும்னு சொன்னானா? வந்ததுக்கு அப்புறம் 1008 சொல்லுவாங்க. மன்னிக்கவே முடியாது. இந்த நாட்டை பின்னோக்கி எடுத்துட்டு போறவங்க ஜோசியங்க மட்டும்தான். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ரஜினிகாந்த் பிறந்த அதே நிமிஷத்துல அதே செகண்ட்ல இந்த இந்தியாவில் மட்டும் 57,000 குழந்தை பிறந்திருக்கு. ரஜினிகாந்த் மட்டும் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனாரு? மற்றவங்கள ஏன் ஆகல? மற்றவங்கள ஏன் பிச்சை எடுத்துருக்காங்க ரோட்ல? சொல்லுங்க. ஏன்டா தயங்குற? தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமான ஆளு. சொல்லு. ரஜினிகாந்த் அதுக்கு உழைச்சாரு, கஷ்டப்பட்டாரு. மலைகளை முட்டும் வரை முட்டு, லட்சியம் எட்டும் வரை எட்டு, படையெடு படைய. சென்னைக்கு வந்தாரு, நடிப்பை கத்துக்கிட்டாரு, பாலச்சந்திர போய் பார்த்தாரு, அவர் வீட்டிலேயே கிடந்தாரு, உழைச்சதுனால அடைஞ்சாரு. என்ன ஜாதகத்தினால அடைஞ்சாருன்றீங்க?